விஜய் படத்தெல்லாம் கேஸ் போட்டு நிறுத்துற அளவுக்கு ஒருத்தர படம்லாம் கிடையாது சார். அது இவங்களா வந்து ஒரு கட்டமைச்சது. அந்த படத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் வேணும்னு சொல்லிட்டு அறிவு கட்ட முண்டம். இதை யாருக்கிட்ட போய் கேட்கணும்னா த்ரீஷா கிட்ட போய் கேட்கணும். இப்போ ஏன் நீ ஷூவை போட்ட, இப்போ ஏன் நீ தனி விமானத்தை ட்ராவல் பண்ண, இப்போ ஏன் வந்து நாய்க்குட்டிக்கு புத்துக்கி வச்சிருக்காவே போட்டோவை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கணும். பிள்ளைகிட்ட கேட்க ஒரு தைரியம் கிடையாது. உன் காரி துப்பிடும் மூஞ்சிலேயே. ஏன்னா நீங்கள் நீயும் பிள்ளைய சங்கதியோடு சேர்ந்து ஆட்டம் போட்டதெல்லாம் ஊருக்கே தெரியும். அதனால் வந்து இந்த உத்தமன் பற்றிலாம் சார் இப்போ இந்த காணொலி பார்க்குறவங்களே நான் சொல்கிறேன். இந்த உத்தமனை பற்றி இதை ஒரு ஃபோட்டோ வெளியிடுறேன். அந்த ஃபோட்டோவை பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா முதல் தாரத்து பிள்ளைகள் கூட இருக்கும். எங்கேயாவது அம்மா அப்பா கல்யாணத்தை வந்து யாராவது பார்த்துருக்குறாங்களா? உலக அதிசயம் அது. அந்த அதிசயத்தை நடத்தி காட்டணும் தான் இந்த பெரிய மனுஷன். வீட்டை விட்டு வெளியே தோற்றிட்டான், வீட்டு வாசப்படியே நிற்க வைக்கிறான்னு சொல்லி பேசினான் இதே ஊடகத்தில். அவெல்லாம் வாடகை வாயாப்போ அன்றைக்கே பேசவே இல்லை, பதில் பேசவே இல்லை. பேச வேண்டியதானே? த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தது பெரிய பேசப்பட்டது. அப்போயும் பதில் பேசவே இல்லை. என் பிள்ளை யோக்கியம் சொல்ல வேண்டியது தானே? ஒரு குடும்பம் செதறி போயிருக்கு, அதை ஒழுங்குபடுத்தி ஒற்றுமைப்படுத்த துப்பு இல்லை. இவன் ஒரு பெரிய மனுஷன், இவன் ஒரு நேர்காணல் ஒரு கேடா இவனுக்கு? நான் கேட்குறேன். ஒரு குடும்பம் செதறி போயிருக்கு, அந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்கு துப்பு இல்லை இவனுக்கு. தன் மகனுக்காக தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்டு மாமியாருக்கு சோப்பு போடுற காட்சியை வச்சவன் தானே இவன்? சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் ஒரு அப்பனும் பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடத்தின அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதை பற்றி ஃபுல்லாக கேட்கணும்னா நீங்கள் சங்கவிக்கிட்ட தான் கேட்கணும். மருமகளை நான் போய் சமாதானப்படுத்தினேங்க. யார் தூண்டுதலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாயிடாதம்மா அப்படின்னு சொல்லி நான் போய் பேசுனேங்க. கதறி கண்ணீர் விட்டேங்க. என் பேர பிள்ளைங்க 2 பேரும் அணைச்சிக்கிட்டேங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போகாதம்மா அதை சொல்லுவியா? பிள்ளைய தத்து கொடுத்தோன்னு பேசுகிறேன். தத்து கொடுத்தவனுக்கு என்னடா வேலை உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி பட விழாலையும் கட்சியோட மாநாட்டையும் நீ தான் தத்து கொடுத்துருக்கடா. மேடையில் உனக்கு வேலை. ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை திடீர்னு ஞான உதயம் பிறந்துச்சு. என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லாம் அதுக்கு யாரும் பதில் கொடுத்துடக்கூடாதுன்றது தான் பிரச்சாரம் ஓஞ்சிடுது இல்லையா 5 மணிக்கு. அதனால் நான் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துறேன். கரெக்டாக வந்து ஒரு 2 மணி 1 மணி வாக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரு வேளை. இப்போ பார்த்தேன், ஜஸ்ட் நவ் பார்த்தேன். அதில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். படம் வரக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போனாங்களாம். அந்தளவுக்கு ஒருத்தான படமா? விஜய் படம் அந்தளவுக்கு ஒருத்தான படமா? விஜய் படத்தை யாரும் தடை செய்யவே இல்லை. தடை செய்கிறதா ஒரு சீனை ஓட்டி அதன் மூலமாக படத்தை வந்து ஹைப் கிரியேஷன் கொடுத்து படத்தை வெற்றி அடைய வைக்கிற ஒரு உத்தி. அப்படி தான் பல படங்கள். நீங்கள் காவலன் படம், நீங்கள் எந்த படம்னா எடுத்துங்க. விஜய் படத்தெல்லாம் கேஸ் போட்டு நிறுத்துற அளவுக்குலாம் ஒருத்தான படம்லாம் கிடையாது சார். அது இவங்களா வந்து ஒரு கட்டமைச்சது. அந்த படத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மலிவு என்ன சொன்ன ஒரு சீப்பான ஒரு என்ன சொன்ன ஒரு பாதையில், மலிவான பாதையில் அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கான ஒரு உத்தி தானே தவிர விஜய் படத்துக்கெல்லாம் யாரும் தடையெல்லாம் வந்து போடவும் கிடையாது. அதுக்கான அவசியமும் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்தான படமும் கிடையாது. அந்தளவுக்கு நான் பக்கமாக வந்து இவர் வந்து சாதி எதிர்ப்பு குறித்து பேசிட்டாரா, இல்லை மதவாதம் எதிர்ப்பு குறித்து வந்து பக்கமாக பேசிட்டாரா? எதுக்கு தடை விதிக்க போகிறாங்க? தனிப்பட்ட முறையில் ஃபினான்சியல் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து முழுக்க விஜய் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுது படத்தை ஓட வைக்கிறதுக்காக. இதுதான் உண்மை சார். இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காரு, சங்கீதா அவர்களுடைய குடும்ப விஷயம் இப்போ ஏன் வருது அப்படின்ற மாதிரி அறிவு கட்ட முண்டம். இதை யாருக்கிட்ட போய் கேட்கணும்னா த்ரீஷா கிட்ட போய் கேட்கணும். இப்போ ஏன் நீ ஷூவை போட்ட, இப்போ ஏன் நீ தனி விமானத்தை ட்ராவல் பண்ண, இப்போ ஏன் வந்து நாய்க்குட்டிக்கு புத்துக்கி வச்சிருக்காவே போட்டோவை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கணும். பிள்ளைகிட்ட கேட்க ஒரு தைரியம் கிடையாது. உன் காரி துப்பிடும் மூஞ்சிலேயே. ஏன்னா நீங்கள் நீயும் பிள்ளைய சங்கதியோடு சேர்ந்து ஆட்டம் போட்டதெல்லாம் ஊருக்கே தெரியும். அதனால் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ போய் உங்கள் மகன்கிட்ட கேட்க முடியாது. த்ரீஷா கிட்ட போய் கேட்கலாம்ல. நீ ஏம்மா இந்த டைமில் சங்கீதா ஏன் இப்போ வழக்கு போட்டாங்கன்னு கேட்குறல்ல? அப்போ என்ன சொல்ல வர? சங்கீதாவை தூண்டி விடுறாங்கன்னு சொல்கிறது தான் அதோட அர்த்தம். தூண்டி விட்டது யார்? உன் மகன் பண்ணான். உன்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் ஏதாவது சொல்லிவிடுவேன். நான் என்ன சொல்லுன்னா இதை த்ரீஷா கிட்டலாம் போய் கேட்கணும் இந்த கேள்வியை. இப்போ ஏன் வருதுன்ட்டு. அதனால் வந்து இந்த உத்தமன் பற்றிலாம் சார் இந்த காணொலி பார்க்குறவங்களே நான் சொல்கிறேன். இந்த உத்தமனை பற்றி இதை ஒரு ஃபோட்டோ வெளியிடுறேன். அந்த ஃபோட்டோவை பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். இவன் யோக்கியதெல்லாம் தெரியும் சார். எஸ்எஸ்சி யோக்கியதை சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும்.
இன்றைக்கி என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இதை ஏன் இவ்வளோ நாள் ஏன் இவன் பேசவே இல்லை? இது ஒரு நாள் கிடையாது, கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. ஏன் அப்போலாம் பேசவே இல்லை? இப்போ ஏன் வந்து இவன் பேசுகிறான்? இப்போ புரியுதுங்களா? இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்போ பேசலை? அப்போ ஏன் கோர்ட்டுக்கு போகல? அப்போ ஏன் விவாகரத்து கேட்கல? ஸோ இவெல்லாம் இந்த மாதிரி. சரி, நான் கேட்குறேன், இவன் எங்கேயாவது உலகத்தில் அப்பா அம்மா கல்யாணத்தை புள்ள பார்த்துருக்காங்களா சார்? உலக அதிசயம் அது. அதை நடத்தி காட்டணும் தான் இவன். இவங்களுடைய கல்யாணத்தை, அப்பா அம்மாவுடைய கல்யாணத்தில் வந்து விஜய் பங்கேற்ற காட்சியே இருக்குது. இதை பாருங்கள், அந்த போட்டோ காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ வழக்கமாக வந்து 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா முதல் தாரத்து பிள்ளைகள் கூட இருக்கும். எங்கேயாவது அம்மா அப்பா கல்யாணத்தை வந்து யாராவது பார்த்துருக்குறாங்களா? உலக அதிசயம் அது. அந்த அதிசயத்தை நடத்தி காட்டணும் தான் இந்த பெரிய மனுஷன். பாருங்கள், நீங்களே பாருங்கள் சார். இவரே இப்படி இருக்காரு, விஜயை டார்ச்சர் பண்ண தான் அவருக்கு வந்து சப்போர்ட் ஏறினே இருக்காங்க. அதெல்லாம் இவன் ஒரு கற்பனை. இப்போ வந்து இவன் அதை பேசுகிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குள்ளே எந்த மோதலும் கிடையாது, நாங்கள்லாம் ஒத்துமையாக தான் இருக்கோம். இவனையே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ புறந்தள்ளி இருக்கிறான். இவனே புஷியானதை பற்றி வந்து ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ பேசுன கதைலாம் இருக்குது. இதே எஸ்எஸ்சி என்ன, என் பிள்ளை என்னை மதிக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை என்னை வந்து புறந்தள்ளுறான், என்னை மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி புலம்புனவன் தானே. அன்றைக்கெல்லாம் ஏன் பேசவே இல்லை? வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான், வீட்டு வாசப்படியாக நிற்க வைக்கிறான்னு சொல்லி பேசுனான் இதே ஊடகத்தில். அவன்லாம் வாடகை வாயாப்போ அன்றைக்கே பேசவே இல்லை, பதில் பேசவே இல்லை. பேச வேண்டியதானே? திரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தது பெரிய பேசப்பட்டது, அப்போ ஏன் பதில் பேசவே இல்லை? என் பிள்ளை யோக்கியம் சொல்ல வேண்டியது தானே இல்லையா? ஊரே காரி துப்புது, அப்போல்லாம் பேசவே இல்லை. இப்போ வந்து பேசுகிறேன் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் வந்து திமுக சரின்ற நீயம். எதுக்கு எதை சொல்லணும்னு தெரியும். இப்போ புரியுதுங்களா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அப்பன் புத்தி தான் பிள்ளைக்கு இருக்கும், பிள்ளையோட புத்தி தான் அப்பனுக்கு இருக்கும். கரெக்டாகிடுச்சா இப்போது? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு குடும்பம் செதறி போயிருக்கு, அதை ஒழுங்குபடுத்தி ஒற்றுமைப்படுத்த துப்பு இல்லை. இவன் ஒரு பெரிய மனுஷன், இவன் ஒரு நேர்காணல் ஒரு கேடா இவனுக்கு? நான் கேட்குறேன், ஒரு குடும்பம் செதறி போயிருக்கு, அந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்கு துப்பு இல்லை இவனுக்கு. இவன் வந்து ஒரு மீடியாவில் வந்து பேசுகிறான் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து திமுக தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், கேரக்டர் அசாசினேஷன் நடக்குது, அப்படியே கேரக்டரை வெட்டுறாங்க. அப்படியே ஏற்கனவே இவன் பவுஸ் தான் ஊருக்கே தெரியுமே. ஒரு கேள்வி கேட்குறாங்க, 6 மணிக்கு மேலே ஏன் வந்து விஜய் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேங்கிறாரு, வெளியில் வரமாட்டேங்கிறாரு சொல்லி கேட்குறாங்க. அதை பதில் சொல்ல துப்பு இல்லை இவனுக்கு. பேசுகிறான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரூரில் நடந்த மாதிரி எல்லா கிரைமும் இருட்டில். அதே தாண்டா நாங்களும் சொல்கிறோம், எல்லா கிரைமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருட்டை தானே பண்ணுறான், அதை தான் நம்மளும் சொல்கிறோம். அப்போ திருட்டுதானம் பண்ணுறவனுக்கு தான் ஐயோ நம்ம வந்து இந்த நேரத்தில் போய் பண்ணக்கூடாது, நம்ம மாட்டிக்குவோம். மொத்தம் 6 மணிக்கு மேலே அவனால் நிற்க முடியாது. இதுதான் உண்மை. எல்லா கிரைமும் இருட்டில் தான் நடக்குது. அசிங்கமாக சொல்கிறதுக்கு ஏன் பகலில் நடக்காதோ? பகலில் நடக்காதா? 2 குழந்தைங்க தாலியை வந்து பறி கொடுத்துச்சுங்க, அதை பேச துப்பு இல்லை. எல்லா கிரைமும் இரவில் தான் நடக்கும். இரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தாலே பயமாக இருக்கும். இன்னும் பயப்பட வேண்டியது நிறைய இருக்குடா. இல்லை சார், அவர்கிட்ட போயிட்டு விஜய் கிட்ட போயிட்டு எங்கள் அப்பா அம்மா முக்கியமா தமிழ்நாடு முக்கியமானு கேட்டிங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம்னு விஜய் சொல்லிட்டு வரான். அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு புள்ளையை தத்து கொடுத்துட்டாராம். ஐயோ பா, என்ன சொல்லுமா அப்படியே புல் அரிக்குது சார். அப்படியே இது தமிழ்நாட்டுக்கு பிள்ளையை தத்து கொடுத்தோம். நாங்களே ஏன்டா கர்ப்பத்தையே கலைக்கலன்னு தான் எங்கள் கேள்வியாக இருக்குது. அவ்வளோ நாசமாகிட்டு இருக்குது, தற்கொலை கூட்டங்களை உருவாக்கிட்டு இருக்கிறான், தமிழ்நாடு நாசமாகிட்டு இருக்கு. இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தத்து கொடுத்தலாம். உன்னை யார் கேட்டாங்க தத்து கேட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தத்து கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணினா எங்கன்னா ஒரு அனாதாசிரமத்துக்கு கொடுக்க வேண்டியது தானே, குழந்தையிலே கொடுத்துட்ருக்கலாமே. தத்து கொடுக்குற பிள்ளைய தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாமியாருக்கு சோப்பு போடுற காட்சிலாம் வச்சு உருவாக்குனியா, நடிக்கணா? நான் கேட்குறேன், எதுக்காக உருவாக்குனேன்? தத்து கொடுக்குறதுக்காக உருவாக்குனேன் சொல்லுங்க பார்க்கலாம். பேசுகிறான் பாருங்க, ஐயோ இவர் தத்து கொடுத்துட்டா அப்படியே புல் அரிக்குது. அப்படியே இவர் தத்து கொடுத்தது ஏன்னா வந்து பேசுகிறான் பேச்சு, இதெல்லாம் முழுக்க முழுக்க இது ஒரு பிரச்சாரத்துக்காக பேசுகிற மாதிரி இருக்குது. சார், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் 1008 நல்ல கதைகள்லாம் சொல்லி படம் எடுத்தவர். முதல்ல இது கிளாமர்ன்ற விஷயத்தில் இறங்கினதே இவர் புள்ளிய வச்சு எடுத்த படம். அதுதான் நான் சொல்கிறேன். எஸ்ஏசின்ற வந்து ஒரு மனிதர் புரட்சிகரமான படங்களை இயக்குறாருன்னு ஒரு பேர் இருக்கும்போது, தன் மகனுக்காக தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்டு மாமியாருக்கு சோப்பு போடுற காட்சியை வச்சவன் தானே இவன்? சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் ஒரு அப்பனும் பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடத்தின அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதை பற்றி ஃபுல்லாக கேட்கணும்னா நீங்கள் சங்கவிக்கிட்ட தான் கேட்கணும், கதாநாயகிகிட்ட தான் கேட்கணும், ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த கதாநாயகிகிட்ட தான் கேட்கணும். அவ்வளோ யோக்கியனுங்க அப்பனும் மகனும் பேசுகிறானுங்க பேச்சு வந்து. அதே மாதிரி கொடநாட்டில் வந்து ஜெயலலிதா அம்மையார் நாங்கள் சந்தித்தோம்மா.
யாராச்சும் பார்த்தாங்க? ஏன்னா இப்போ அந்த அம்மா இல்லைன்றது வந்து இவங்களுக்கு சாதகம். ஏன்னா அந்த அம்மா இல்லை, இப்போ போய் பேசுறது, அதுக்கப்புறம் கையை கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவா படத்தில் வந்து பேசுனது இதெல்லாம் தெரியாதா? ஏன் இந்த சந்திச்ச போட்டோ இருக்கு, எடுத்து போடுங்க. ஏன் சந்திக்கவே இல்லையா? சரி, அப்படியே சந்திக்கணும் கூட எதுக்காக சந்திச்சிங்க? ஏன் சந்திச்சிங்க? ஏன் அறிக்கை இருக்குது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அணில்கள் போன்ற நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு கட்சிக்கு விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதிவு பண்ணது. அதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லட்டுமா? விஜய் மக்கள் இயக்கத்தை கூட விஜய் வந்தது கிடையாது. விஜய் மக்கள் இயக்கத்தை கூட அவர் தன்னை வந்து ஈடுபடுத்தி அவர் வந்து வெளியில் வந்தது கிடையாது. எந்த ஒரு இதுக்கும் நேர்காணல் கொடுத்தது கிடையாது. விஜய் மக்கள் இயக்கத்துக்காக வந்ததில்லை. அதை தான் நாங்களும் சொல்கிறோம். விஜய் மக்கள் இயக்கத்துக்கு கூட வந்தது கிடையாது. மக்கள் சேவை செய்தது கிடையாது. விஜயோட மக்கள் இயக்கத்துக்கு காரணமே வந்து மக்களுக்கு சேவை செய்யணும். அதை கூட வந்து விஜய் நேரில் பண்ணது கிடையாது. இப்போ சிஎம் வந்து நேராக டைரெக்டாக சிஎம் ஆகிறீங்கன்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஸ்டேட்மெண்ட்டே பாருங்கள். எஸ்எஸ்சி ஸ்டேட்மெண்ட்டு மக்கள் இயக்கத்துக்கு கூட அவர் வந்தது கிடையாது விஜய். இல்லை சார், அவர் தான் சொல்கிறாரு இந்த டிவி சேனலில் உட்காந்து விஜய்க்கு 5% தான் இருக்குது, 10% தான் இருக்குது, திமுகவுக்கு 50% சும்மா ஒரு 3 பேர் சொல்லிட்டே இருக்காங்க எல்லா டிவிலையும் அப்படின்ற. ஆமாம், நான் தான் சொல்கிறேன். ஏன் நீ அங்கே இங்கெல்லாம் போகிற? என்ன தான் நான் தான் சொல்கிறேன். 5% தான் வரும், அதுக்கு மேலே வராது. இது சொல்கிறது யார்? நான் தான் சொல்கிறேன். களத்தில் இருக்கிற நிலைப்பாடு சொல்கிறோம். விஜய் வந்து களத்துக்கே வரலாம் 5%, வந்தால் 5லேருந்து ஒரு 10%, அவ்வளோதான். அது தாண்டிலாம் இல்லை. ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சுக்க போகிற, அவ்வளோதான். அப்படியே இல்லைன்னா சொல்லு, 50% வந்துடுமா திமுக வர மாதிரி, 40% வந்துடுமா, 30% சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இந்த முறை நாங்கள் மாற்றி வாக்களிக்க போகிறோம்னு சொல்கிறாங்கன்னு. ரைட், நான் ஒத்துக்கிறேன். சரி, மாற்றி வாக்களிக்க போகிறாங்க, எத்தனை தொகுதி ஜெயிக்கணும் சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல தெரியல. எத்தனை ஒரு 50 தொகுதி ஜெயிக்குமா சார் அப்படின்னு கேட்டால், சார் 50 என்ன சார் 50 தொகுதி என்ன? அப்போது 10 தொகுதி 10 தொகுதி என்னென்ன தொகுதி சொல்லுங்கள்? தெரியாது, முடிஞ்சிச்சு. ஆனால் இதே நீங்கள் டிஎம்கில் சொல்லுங்கள், 100 சீட்டு ஜெயிக்கும்ன்றாங்க, 150 சீட்டு ஜெயிக்கும்ன்றாங்க கருத்து கணிப்புலையே. எப்படி முடியுது? அப்போ புரிஞ்சுங்களா? நீங்கள் ஏன்னா நீங்கள் அன்டெஸ்டட். இது வரைக்கும் நீங்கள் வந்து களத்தில் தேர்தலை சந்திக்கவே இல்லை, வாக்குகள் வாங்கினதே இல்லை. ஒரு முறை நீங்கள் வாங்கியிருந்தா கூட சொல்லிடலாம், இத்தனை % ஓட்டு சார், இத்தனை தொகுதி ஜெயிக்கும் சார் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து அன்ப்ரூவ்டு அண்ட் அன்டெஸ்ட்டு, நீங்கள் அன்டெஸ்டடு, அவ்வளோதான். சார், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பெரிய மனுஷனை வந்து தலையிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க என்ன வந்து வெளியில் உட்காந்து அவன் சதி இவன் சதிட்டு இருக்காரு. இவனும் ஒரு பெரிய மனுஷன் கேட்க தோணுது சார். சார், எஸ்ஏசி கிட்ட இதை தாண்டி வேறு என்ன சார் எதிர்பார்க்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் சொல்கிறேன் சார், நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மருமகளை குற்றம் சால்றது, பிள்ளையை உயர்த்தி பேசுறது, அந்த கீழ்த்தரத்தை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த இடத்துல மருமகளும் உங்கள் பிள்ளை, 2 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. நியாயமாக, மனசாட்சியோட, உண்மையாக, சத்தியமாக பேசுங்க. அதைத்தான் இன்றைக்கி உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. நியாயமா? மனைவி மருமகள் வந்து யாரோ கற்றுக் கொடுத்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, ரைட், நீ சொல்கிற மாதிரியே வச்சுப்போம், கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நீ என்ன பண்ணிருந்த? நீ தானே வாயை மூடிட்டு இருந்த. மருமகளை நான் போய் சமாதானப்படுத்தினேங்க, யார் தூண்டுதலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாயிடாதம்மா அப்படின்னு சொல்லி நான் போய் பேசுனேங்க, கதறி கண்ணீர் விட்டுங்க, என் பேர பிள்ளைங்க 2 பேரும் அணைச்சிக்கிட்டேங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு போகாதம்மா. அதை சொல்லுவியா? பிள்ளைய தத்து கொடுத்தன்னு பேசுகிறேன். தத்து கொடுத்தவனுக்கு என்னடா வேலை உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி பட விழாலையும் கட்சியோட மாநாட்டையும் நீ தான் தத்து கொடுத்துட்டா, மேடையில் என்ன உனக்கு வேலை? கட்சியோட மேடையில் என்ன வேலை? நீ தத்து கொடுத்துட்டல, தத்து கொடுத்துட்டல, உனக்கு அங்கே என்ன வேலை? இல்லை சார், பெரிய மனுஷன் சமாதானப்படுத்த சார் நம்ம கேள்வி பேசலாம் பாருங்க. தத்து கொடுத்துட்டானா இவர்? தத்து கொடுத்த நாய் நீ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட மேடையில் எதுக்கு வந்து உட்கார்ற? நான் கேட்குறேன். நீ தத்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தத்து கொடுத்து என்ன ஒரு 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 புனிதம் இருக்குது தெரியுமா? அது தத்து கொடுத்த பேசுகிற, தத்து கொடுத்துட்டேன் சொல்லிட்டு வேணா சொல்லு, திரிஷாவுக்கு தத்து கொடுத்தேன்னு வேணா சொல்லு. நீ தத்து கொடு. முதல்ல நீ அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு உரிமையே கிடையாது அவன்கிட்ட. நீ கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அது ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு தான் முழு உரிமை இருக்குது. பெற்றோர்களாம் செகண்டு தான். வாரிசு யார்? முதல்ல மனைவி தான் வருவாங்க. அப்பா அம்மாலாம் அடுத்தது தான். முதல் உரிமை கொண்டாடக்கூடியவங்க யார்? மனைவி தான். ஒரு அரசு ஊழியர் இருக்கிறான், இறந்து போயிடுறான், அவனை செட்டில்மெண்ட் யாருக்கு போகுது? மனைவிக்கு தான் போகும். மனைவிக்கு அடுத்தது பிள்ளைகளுக்கு தான் போகும். முட்டாள்தனமாக பேசக்கூடாது. நான் தத்து கொடுத்தேன், நீ யாரா? நீ எப்படா தத்து கொடுக்க முடியும்? உரிமையானவங்கள நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா கரெக்டு. கல்யாணம் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மனைவிக்கு தான் உரிமை இருக்குது. இல்லை சார், இவ்வளோ நாள் வந்து
ஏதோ சொல்ல விஜய் மாதிரி பூட்டி வீட்டில் இருந்த இவரு தேர்தல் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இப்போ வந்து இப்போ ஏன் பேசணும் முதல்ல? அதுதான் சொல்ல, இத்தனை நாள் கழிச்சு நீ ஏன் இப்போ வந்து பேசுற? இவ்வளோ நாள் என்ன வாயை எங்கே வச்சிருந்த? எஸ்எஸ்சியே நான் கேட்க, இவ்வளோ நாள் வாயை எங்கடா வச்சிருந்த நீ? இவ்வளோ நாள் பேச வேண்டியதானே? திமுக தான் காரணம் சொல்ல வேண்டியதானே? அவ்வளோ பயம், அவ்வளோ எச்சரிக்கை உணர்வு தெரியுதா? இப்போ கேட்டால் நாங்கள் தான் மாவீரன், அவர் தைரியசாலி, 10 பேரை அடிப்பார், இதெல்லாம் பேச்சா? பெரிய மனுஷன். இவ்வளோ நாள் எப்படி நீயா மூடிட்டு இருந்த? இன்னைக்கு தானே வந்து பேசுகிற, இன்னைக்கு தான் திமுக காரணம்னு சொல்கிற. சரி சார், பொறுத்து வந்து பார்ப்போம். தேர்தலில் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்கணும். அது உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிடுங்க. மக்கள் அனைவரும் வாக்களிக்கணும், சிந்தித்து வாக்களிங்க. ஒருபோதும் தற்கூரி கூட்டங்களுக்கு வாக்களிக்காதீங்க. தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போனோம்னா நீங்கள் மாற்று கட்சிகள் எந்த கட்சிகளும் நீங்கள் வாக்களிங்க. அப்போது இது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்கூரி கூட்டங்களுக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா, தாவேக்காக வாக்களிச்சிங்கன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி போயிடும். கவனமாக வாக்களிங்க. ஒருபோதும் தாவேக்காக மட்டும் வாக்களிச்சிடாங்க, தற்கூரி கூட்டத்துக்கு வாக்களிக்காதீங்க. தமிழ்நாடு நாசமாயிரும். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.